நம்மை உதாசீனப்படுத்துபவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் இதை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. படிப்பு, பணம், அழகு, புகழ், அந்தஸ்து சார்ந்து வரக்கூடியதுதான் நம்மை உதாசீனப்படுத்துவது. நம்மிடம் பொறாமை கொண்டாலும் நம் மனதை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக உதாசீனப்படுத்துவார்கள். நாம் அந்தஸ்தாக இருந்தாலும் பிரச்சனைதான், அந்தஸ்து குறைவாக இருந்தாலும் பிரச்சனைதான். சில நேரங்களில் பழகி சலித்துவிடும். எப்படி விலகுவது என்று நமக்கு பிடிக்காத செயல்களை செய்து உதாசீனப்படுத்துவதும் உண்டு. மனிதர்கள் எதை வேகமாக விரும்பி ஏற்கிறார்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எரிகிறார்கள் என்று எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வது போல, உதாசீனப்படுத்த சலித்து போவதும் ஒரு காரணம்தான். உண்மையான அன்புடையவர்கள் ஒருபோதும் இதை செய்ய மாட்டார்கள். அதை உணரக்கூடியவர்கள் மனவேதனையை எழுத்திலோ சொல்லிலோ புரிய வைக்க முடியாது. 2 பேர் இருக்கும் இடத்தில் தகுதியில்லாத ஒருவரை மட்டும் பாராட்டுவது, தகுதியானவரை உதாசீனப்படுத்துவது, ஏழை என்பதற்காக உதாசீனப்படுத்துவது, அவர்களை பார்த்து ஜாடி மாடியாக குத்தி பேசுவது என்ற செயல்களை செய்யும் இவர்களிடம் கடவுள் அன்பு செய்யவே மாட்டார். இதுவும் ஒரு வகையான பாவ செயல்தான். இப்படியெல்லாம் செய்யக்கூடியவரிடம் சென்று சண்டை போடுவதோ, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பதோ தேவையில்லாதது. நம்மை உதாசீனப்படுத்துபவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. தீமை செய்தவருக்கும் நல்லதே செய்வோம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று மகாகவி பாரதி பாடிய கவிதைக்கு ஏற்ப நாம் வாழ்வோம். உதாசீனப்படுத்துபவர்களின் செயல்பாடே ஒரு நாள் அவர்களை வெட்கப்பட வைக்கும். நமக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. ஆண்டவனின் ஆதரவு மட்டுமே போதும். கடவுளுக்கு பிடிக்காத எதையும் செய்யாமல் இருந்தாலே போதும். கடவுளினுடைய அருள் நமக்கு கிடைக்கும்.